ஓம் தத்புருஷாய வித்மகே வகரதுண்டாய தீமதன்னோ வந்தி பரசோதியாத் ஓம் பிரத்யேசராம் பிரபஞ்சம் சாந்தம் சிவமதீனம் நித்தே ஓம் ஹரிம் ஆயத்தயாயச சோமய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பீச்சராகவே கேது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடரை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. நம்ம என்னென்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அது நடக்குமா, இது நடக்குமா? அப்ப எல்லாமே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? அப்ப நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் அந்த காரகத்துவம் வாய்ந்த கிரகங்களின் மூலமாகத்தான். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றி தோல்விகளும் கிரகங்களால் மட்டுமே நடக்கின்றது என்பதை ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதை கணித்து சொல்வதுதான் ஜோதிடருடைய கடமை. உங்கள் வாழ்க்கையில் எங்கே வெற்றி எங்கே தோல்வி என்பதை ஜோதிடர்கள் சரியாக கணித்து சொல்வதுதான் ஒரு முக்கிய விஷயம், முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில் தவறுவதில்லை. பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதியை எழுதியிருக்கார். இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் பொது பலன்கள். மேசராசிக்கான கோடான கோடி பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன்கள். இதுல பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதி, எனக்கு அது நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, கல்யாணம் முடிய மாட்டேங்குது, குழந்தை இல்லை, இப்படின்ற பிரச்சனைகள் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அது எப்ப நடக்கும், அதுக்கு என்ன தசாபுத்தி, எந்த தசாபுத்தியில நடக்கும்ன்றத பிரம்மன் எழுதியிருப்பார். அதுக்காகத்தான் சுயஜாதத்தை பார்க்கணுன்றது. கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் டயத்தை வாங்கிக்கிங்க. சரிங்களா? தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாத பலன்கள். இந்த மாத பலன் செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள், என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த கிரக மாற்றத்தினால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்கள் குடும்பத்தில் என்ன நல்லது நடக்க போகுது, குடும்பத்துக்கு என்ன நல்லது நடக்க போகுது, உங்கள் வியாபாரம் எப்படி, உங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரம் எப்படி விருத்தி அடைய போகுது, என்ன பாதிப்பில் இருந்தது, அந்த பாதிப்பிலிருந்து முன்னேற்றம் பெறுவதற்கான வழிகள் இருக்கா, கடன் பிரச்சனைகளாம் தீருமா, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உத்தியோக உயர்வு, நல்ல திருமணம் நடக்குமா, சொத்து வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா, அனந்த பிரச்சனைகள் தீருமா, பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுமா, எத்தனையோ நாள் புத்திர பாக்கியம் இல்லா இருக்கு, இந்த புத்திர பாக்கியம் கிடைக்குமா, இப்படி பல விஷயங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனை கடந்த கால பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமேல் என்ன நடக்க போறது அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்க்க போறோம். சரியா? இப்போ மேசம் முதல் மீனம் வரை இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாத பலன்கள் தனுசு ராசி நேயர்களே, உங்கள் உயர்வை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் முன்னேற்றத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான செப்டம்பர் மாதம், மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதத்தின் கிரக நிலையில் பார்த்தோமானால் தனுசு ராசி 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் சனி ராகு, 7ஆம் இடத்தில் குரு பகவான், உலக வெற்றி சாதனை படிக்கக்கூடிய குரு பகவான், 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, அதே நேரம் 10ஆம் இடத்தில் செவ்வாய். இதெல்லாம் ஆரம்ப கிரக அமைப்புகள். ஆக முதலில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, 3ஆம் இடம் சாதாரண இடமும் இல்லை, செல்வங்கள் இடமாற்றம், செல்வங்கள் சேரக்கூடிய. நிச்சயமா தனுசு ராசிகள் இடமாற்றம் பண்ணியிருப்பீங்க. ஒரு இடமாற்றம் இல்ல பூரிய சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு இடம், ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடிய இடம், முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய இடம் இந்த 3ஆம் இடம். 3ஆம் இடத்தில் ஆயுள் ஸ்தானம், தீர்க்க ஆயுள், தைரியம், உடல் ஆரோக்கியம், ஒரு சிறப்பா இல்ல அற்புதமா அமைஞ்சிருக்கு. இப்ப அடுத்து 7ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு 7ஆம் இடம் வலிமை அடைந்தால் எல்லாருடைய ஆதரவும் அவருக்கு கிடைக்கும்.
கணவன் மனைவி இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும். தொழில்களில் இருந்தால் தொழில்களில் எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும். ஒரு சமூகத்தில் ஒரு பதவி கிடைக்கும். ஒரு தெய்வ வழிபாட்டில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அங்கே ஒரு பதவி கொடுப்பாங்க. ஊருக்குள்ள சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, சமூகத்தில் ஒரு பதவி, தொழில் உத்தியோகத்தில் நல்லா உயர்வு, இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் 7ஆம் இடம் அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டு, ஒரு கூட்டு தொழில், நல்ல திருமண வாழ்க்கை, திருமணமாகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கை, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல உலக வெற்றி. 7ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு உலக வெற்றி. உலகத்தில் என்னென்ன அனுபவிக்கணுமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 7ஆம் இடம். அரசாங்க, அரசியல் பதவி எல்லாமே 7ஆம் இடம் வலுத்து விட்டால் அந்த ஜாதகர் கொடுத்து வச்சார். இது தனுசு ராசி 7ஆம் இடத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்து மேசம், சிம்மம், தனுசு, கும்பம். இதில் கிரகங்கள் வலிமையாக இருந்தால் மிகப்பெரிய யோகம். அப்போ சிம்மத்தில் தனுசுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் பல உயர்வுகள் பெறக்கூடிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது. அப்போ 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது. அப்போ 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் ஒரு உயர்வு, தந்தையால் உயர்வு பெறுவது, மனைவியால் உயர்வு பெறுவது, கணவன் மனைவியால் முன்னேற்றம் அடைவது, கணவன் மூலம் மனைவி முன்னேற்றம் அடைவது, கணவன் மூலம் மனைவி முன்னேற்றுவது, மனைவி மூலம் கணவன் முன்னேற்றம் அடைவது, அந்த வீட்டு சொத்துக்கள், இந்த வீட்டு சொத்துக்கள், இதெல்லாம் ஒரு சொத்து சுகங்கள் சேரக்கூடிய இடம், செல்வங்கள் சேரக்கூடிய இடங்க, பெருமைப்படக்கூடிய வாழக்கூடிய இடம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த சுக்கிரன், தனுசுக்கு சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்தில் இருந்தால் எதிர்பாராத விபரீத ராஜயோகம். தனுசுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம். பணபரஸ்தானத்தில் பணத்தை கொட்டி தருகின்ற யோகத்தை நிச்சயமாக செய்யும். வருமானத்திற்கு எந்தவித தடையும் இல்லை. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பது. சரிங்களா? அடுத்து இந்த 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், நல்ல பதவி, தொழில் நல்ல முன்னேற்றம், ஒரு பேரும் புகழும், உயர்ந்த பதவி, தொழிலில் சிறந்த முன்னேற்றம். ஏன்னா வியாபாரத்துக்குரியவன் அங்கே உட்கார்ந்துருக்கார். புதன் வியாபாரத்துக்கு அதிபதி, 7ஆம் அதிபதி. அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டு, பல ஒப்பந்தங்கள், பல பயணங்கள், நிறைய பொருள் இங்கேருந்து அனுப்புறது, ஒரு பேக்கிங் பண்ணி பொருளை நிறைய அனுப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தொழிலில் ரொம்ப ஒரு அக்ரிமெண்ட் படி இத்தனை பொருள்களை இங்கே அனுப்பி ஆகணும் அப்படின்ற தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அக்ரிமெண்ட் படி சிறப்பான தொழில் யோகம், முன்னேற்றங்கள் நல்லா இருக்கு. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. சரிங்களா? அடுத்து 10ஆம் இடத்துல செவ்வாய். அதாவது 10ஆம் இடத்துல செவ்வாய் என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு சொந்த தொழில் வைக்கக்கூடிய ஒரு யோகம். பூரிய இடத்துல ஒரு தொழில் உருவாக்கக்கூடிய யோகம். சொந்த இடத்துல ஒரு பூரிய இடத்துலையோ ஒரு சொந்த இடத்துலையோ ஒரு சொந்தமாக தொழில், ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு யோகம். புரிஞ்சுட்டீங்களா? பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும். பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் நிச்சயமாக ஏற்படும். இது ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்போ இந்த கிரக அமைப்புகள் ஒரு மாற்றம் வருது. என்ன மாற்றம் அப்படின்னா 13ஆம் தேதி 13/9/2025 முதல்ல புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ ஏற்கனவே என்ன சொன்னேன், 10ஆம் இடம் தசம தொழில் ஸ்தானம். அப்போ இந்த செவ்வாயை பற்றி பேசும்போது அதற்கு ஏற்றவாறு 10ஆம் இடத்துக்கு தொழில்காரகன் தசம தொழில் ஸ்தானாவே ஆட்சி பெறுகிறார். எப்போ 13/9/2000. அப்போ நிச்சயமாக ஒரு பதவி கிடைக்கும், நிச்சயமாக தொழில் அமைக்கிறீங்க, ஒரு தொழிலை நிச்சயமாக உருவாக்குறீங்க, ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குறீங்க, உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். சரி, அடுத்ததா 14/9/2025, அதாவது 13க்கு அடுத்து 14/9, 3 கிரகங்கள் வரிசையாக மாறுது. அடுத்த தேதியில் செவ்வாய் எங்கே வராரு? உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு, 11ஆம் இடம். 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சூப்பர், ரொம்ப பிரமாதம். 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன், திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய முதலீட்டுக்காரகன். அந்த முதலீட்டின் மூலம் லாபத்தை அடைவது 11ஆம் இடம். ரொம்ப பிரமாதம். 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறார். அப்போ பூமியினாலும், வாகனத்தாலும், தொழில்களாலும், வருமானத்தாலும், முதலீட்டாலும் செய்கின்ற தொழில்களாலும் நல்ல வருமானம், லாபம்.
சரி, அடுத்து 15, 13, 14, 15. அடுத்து 15 என்ன மாற்றம்? 15/9/2025 சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ 9ஆம் இடத்துக்கு வரும்போது பாக்கியஸ்தானம். 9ஆம் இடத்துக்கு போகும்போது பாக்கியஸ்தானம். அப்போ இதில் என்ன ஒரு விசேஷம்னா, பெரியவங்க வீட்டில் 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தந்தை, பெரியவங்க தந்தையாரா இருந்தால், தாத்தா பாட்டி யாராக இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தும், ரோகத்தை கொடுக்கும். வயசானவங்க யாராக இருந்தால் அவங்களுக்கு ரோகத்தை ஏற்படுத்துமே தவிர உங்களுக்கு உங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்கும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. சரிங்களா? ஆக நிச்சயமாக வந்து மிகப்பெரிய லட்சியங்கள், ஆசைகள், தொழில் நிறுவனங்கள், மிகப்பெரிய பதவி யோகங்கள் இந்த ஆவணி மாதம் என்பது நிச்சயமாக, அதாவது இந்த செப்டம்பர் மாதம், ஆவணி மாதத்தில் பாதி, புரட்டாசியில் பாதி, ஆவணியில் பாதி, புரட்டாசியில் பாதி, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் செப்டம்பர் மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து ரொம்ப யோகம், ஆவணி மாதத்தினுடைய யோகம் சிறப்பாக அமைந்து ரெண்டும் சேர்ந்து 9ஆம் செப்டம்பர் மாதம் அமைந்து விடுகிறது. இந்த செப்டம்பர் மாதத்தில் உறுதியாக மிகப்பெரிய யோகத்தை, மிகப்பெரிய பதவி யோகத்தை, செல்வ யோகத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் பெறுவார்கள். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. தனுசு ராசினியர்களே, இது வந்து பொதுவான பலன். உங்களுக்குன்னு ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை இருக்கும், ரொம்ப நாள் தொழில் பிரச்சனைகள், ரொம்ப நாள் பொருளாதார கடன் பிரச்சனைகள், இல்லை சொத்து பிரச்சனைகள், திருமண யோகங்கள், திருமண தடைகள், புத்திர தடைகள், ஏதாவது ரொம்ப நாள் அது நடக்கல இது நடக்கல, ஒரு வேதனை, மனசுக்குள்ளேயே வேதனைப்பட்டு இருப்பீங்க. இது எப்போ நடக்குன்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில் எழுதியிருப்பார். உங்களுக்கு நடக்காத காரியங்கள் இப்பதான் நடக்கும் அப்படின்னு பிரம்மன் நிச்சயமா ஒரு தலையில் எழுதியிருக்கார். கிரகங்கள், அந்தந்த காரகத்துவம் அடைந்த கிரகங்கள் எந்த காரியத்தை நடத்துறதுக்காக எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு அது நிச்சயமா நடக்கும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும், நீங்க உங்க ஜாதகம் தப்பா, இல்லாட்டி சொல்லக்கூடிய ஜோசியர் தப்பா இருக்கும். இதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நல்ல நேரத்தை ஒதுக்குங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு அருமையான நேரத்தை, டயத்தை ஒதுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க, சொன்னது நடக்கும். அதுதான். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில், நல்ல நேரத்தில், நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.